புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் என்று மக்களால் அழைக்கப்பட்ட மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தேமுதிக திருப்பூர் தெற்கு மாவட்டம் சார்பில் மொட்டை அடித்து கருப்பு சட்டை அணிந்து கருப்பு பேட்ச் அணிந்து 5 கிலோமீட்டர் தூரம் மௌன ஊர்வலம் மாவட்ட செயலாளர் ஆறுமுகசாமி தலைமையில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மறைந்த தேமுதிக தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான கேப்டன் விஜயகாந்திற்கு தேமுதிக திருப்பூர் தெற்கு மாவட்ட சார்பில் மொட்டை அடித்து கருப்பு சட்டை அணிந்து கருப்பு பேட்ச் அணிந்து 5 கிலோமீட்டர் தூரம் மௌன ஊர்வலம் மாவட்ட செயலாளர் ஆறுமுகசாமி தலைமையில் நடைபெற்றது. மௌன ஊர்வலத்தில் விஜயகாந்த் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தேமுதிகவினர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கேப்டன் விஜயகாந்தின் மௌன ஊர்வலம் பெரியகோட்டை ஊராட்சி ராஜகாளியம்மன் கோவில் பகுதியில் இருந்து பழைய பஸ் நிலையம் பைபாஸ் ரோடு வழியாக 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேமுதிக கட்சியினர் சாரையாக நடந்து வந்து புதிய பஸ் நிலையம் வந்தடைந்தனர். மறைந்த கேப்டனின் மௌன ஊர்வலத்தில் அவர் தலைவர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம், துணை செயலாளர் கந்தசாமி, சந்திரகாந்தி, நகர செயலாளர் ராமச்சந்திரன், நகர அவை தலைவர் ராஜேந்திரன், பொருளாளர் யூசுப், துணை செயலாளர் இப்ராஹிம் தாவுதீன், உடுமலை ஒன்றிய அவை தலைவர் சுரேஷ்குமார், தாராபுரம் முனியப்பன் மற்றும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக, நாம் தமிழர் கட்சி, அனைத்து மருத்துவ மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், INTUC, முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.